இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோ கேம் தான் விளையாட போகிறோம். எக்ஸோ கேம் தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ நாங்கள் எப்படி விளையாடுறோம்னு கொஞ்சம் பாருங்கள். என்ன எக்ஸோ கேம் தானே யோசிக்கிறீங்க, வாங்க காட்டுறேன் பாருங்க கைஸ். பிளிங்கெட்லேருந்து பை கொடுத்தாங்க ஃப்ரீயாக, கோடு போட்டு எக்ஸோ விளையாடுறதுக்காக டில் ஒரு 12 ஸ்டெப்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியே திருப்பி பார்த்தோம்னா டாட் அண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. இந்த கேமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கோடு போட்டு விளையாடுறது, பாக்ஸ் போட்டு விளையாடுறது. இதுக்கு பேரே எனக்கு இதில் தான் தெரிஞ்சிச்சு. நிறைய பேருக்கு பேர் தெரியாது. இது பேர் என்னென்னா டாட்ஸ் அண்ட் பாக்ஸ். இதை விளையாடி வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நம்ம எக்ஸோ விளையாடலாம். யார் கூட எக்ஸோ விளையாட போகிறோம் தானே பார்க்குறீங்க? வேற யாரு? என் தங்கச்சி தான். ஹாய் சார். எக்ஸோ தெரியாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாராச்சும் இருந்தாலும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய். பாயா, வாங்க விளையாடலாம் சொல்லு. வாங்க விளையாடலாம். சரி சரி, இப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போது எக்ஸ் இந்த கேமில் போட்டேன். நான் இங்கே ஓ. ஒரு கேம் விளையாடி காட்டுறோம் உங்களுக்கு. நல்லா மடக்குவா கைஸ் என் தங்கச்சி. இப்போ 7 வயசு ஆக போகுது அவளுக்கு. ஏய், நீ ஏன் எக்ஸ் போடுற? நீ ஓ தானே. ஓ போடு. நான் வந்து இங்கே எக்ஸ் போட்டுறேன். போடு, சீக்கிரம் போடு. போட்டியா? இந்த கேம் ட்ரா ஆயிடுச்சு. அடுத்த கேம் விளையாடுவோம். அடுத்த கேமில் நான் ஓ. இந்த கேமும் அதே மாதிரி தான் ட்ரா ஆச்சு காய். அடுத்த கேமில் அடுத்த வீடியோவில் இந்த கேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு யார் வின்னர் யார் லூசர்னு நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த வீடியோவில் அதுக்கு டைம் இல்லாததுனால அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். பாய். யார் ஜெயிப்போம் சொல்லு. நான் தான் ஜெயிப்பேன். எப்படியோ நீ ஜெயிப்பியா? நான் தாண்டி ஜெயிப்பேன். பார்த்துடலாம். உங்களுக்கு யார் ஜெயிப்பேன்ற டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் ஜெயிப்பானோ பார்த்துடலாம். பாய். எங்களுக்கே தெரியல, விளையாடி பார்த்தாதான் தெரியுங்க.